ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிறோம். தங்கமகளில் வந்துட்டு நம்ம வாசு சோகமாக நடந்து வந்துட்டுருக்க இந்த டைம் பார்த்து அஞ்சலி பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறமா என்ன ஆச்சுப்பா, ஏன்ப்பா சோகமாக நடந்து வர அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைக்கா, எனக்கு திவ்யாக்காவை நினச்சா கவலையாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்துட்டு அப்படி ஒரு அம்மா இப்படி ஒரு புள்ளன்னு யோசிக்கிறாங்க. உண்மைதாங்க, அம்மா வந்து சுயநினைவே வரக்கூடாதுன்னு மருந்து கலந்து கொடுக்குறாங்க. ஆனால் புள்ள வந்துட்டு பொழைக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன ஏன் நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பேசிகிட்டே வந்துட்டு இருக்க கேப்பில் திடீர்னு 4 பேர் வந்து கடத்திட்டாங்களாம். ஏன்ப்பா மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டியே சூப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த முடியை வச்சு ஹேர் ஸ்டைல் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம சூப்பு தானே. இதை இவங்க நம்ம இன்னும் ஏமாத்திட்டு இருக்கீங்க, என்ன என்ன பைத்தியக்காரனா வச்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வேலையை கடத்திட்டு போட்டான்னு தலைதெறிக்க ஓடி வந்து நம்ம முத்துக்கிட்ட விஷயத்த சொல்கிறேன். இந்த நேரம் பார்த்து இவரோட பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் நிற்குமா. அதுக்கப்புறம் பெட்ரோல் போடுவாராம். அப்படியே அர்ஜுனர் வில்லுன்னு சொல்லிட்டு அது ஜீப்பில் எல்லாம் வரணும். இல்லை பரவாயில்ல விடுங்க, இவர்கிட்ட இப்போ பைக்கு தான் இருக்குது, அதனால் இவர் பைக்கில் வராரு, பைக்கில் காப்பாற்ற வருவோம் எட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இவர் வர்றதுக்குள்ளே நம்ம அவ்வளோதான், நம்ம அஞ்சலியே தப்பிச்சு போயிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அந்த டைம் பார்த்து கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யார் அங்கே நிற்கிறான்னு தெரியுதுங்களா? நம்ம அஞ்சலியோட, அதாவது ஹாஸ்னியோட அப்பா நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஐயோ அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே எங்கேயோ பார்த்த சீனு மாதிரி இல்லை, கலகலப்பில் இவங்க கொண்டு வந்து விடுவாங்களே அதே மாதிரி தாங்க. அதாவது அஞ்சலியை கடத்துவாங்களாம். அதாவது வாயை பொத்துறா லூசு சித்தப்பா, உன் கூட சேர்ந்து கத்தனா நான் இல்லை மாட்டுவேன், அந்த மாதிரி இருக்குங்க. அதாவது அஞ்சலியை வந்து பொறுமையாக கடத்தி கூட்டுவாங்கடா. நான் இந்த பொண்ணே அவங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு மூடி மறைச்சிட்டு போகுது. அந்த இடத்துல ஏன் கத்தணும் வச்சா அப்பான்னு ஒரு கத்துனா நீ காலி ஆகிடுவாப்பா, ஏன்ப்பா இது தெரியாமல் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக அங்கேருந்து நடத்தி கூட்டு வந்து காரில் ஏற்றி டிக்கியில் உட்கார வைக்கிறாங்களாம்மா. டே உருட்டுங்கடா உருட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.